ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம், முதலாம் அதிகாரம். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி, இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாயிருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலும் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயியும் ரேயியும் தாவீதோடிருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை. அதோனியா இன்ரோகேலுக்கு சமீபமான சோக்கெரேத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆக்கீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோடே படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள். அவள் ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான்.
நாத்தான், ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீ சொன்னதுண்டோ? அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான். அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக, பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபாள் தரைமட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காளம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமீன், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காளம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். அதோனியாவும் அவனோடிருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்தபோது அதை கேட்டார்கள். யோவாப் எக்காள சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஏது, தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினாரே. ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிலேத்தியரையும் அவனோடே அனுப்பினார். அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும்
அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட இரைச்சல் அதுதான். அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்கச் செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன், அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன் வீட்டிற்கு போ என்றான். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டுச் சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தீரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களிலிருந்த பாதரட்சையிலும் வடியவிட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. கீலேயாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். மேலும் பகூரிம் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயீமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பின்பு தாவீது தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனில் 7 வருஷமும் எருசலேமில் 33 வருஷமும் அரசாண்டான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் விற்றிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது.
ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு, சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாயிருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாயிருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடே பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றாள். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலது புறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரே, கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அப்பொழுது அவள், சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணிக் கொடுக்க வேண்டும் என்றாள். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு கேட்பானேன். அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றான். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு, இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிபீடத் தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்தரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கிப் போடு. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும்
நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும், ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப் பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. இப்படியே அவர்களுடைய இரத்தப் பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும், தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும், ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான். பின்பு ராஜா சீமேயை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். சீமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை. ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். 3 வருஷம் சென்றபோது சீமேயின் வேலைக்காரர் 2 பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்துக்கு ஓடிப்போனார்கள். உன் வேலைக்காரர் காத் ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரரை தேட காத் ஊரில் இருக்கிற ஆகீசிடத்துக்கு புறப்பட்டு போனான். இப்படி சீமேயி போய் தன் வேலைக்காரரை காத் ஊரிலிருந்து கொண்டு வந்தான். சீமேயி எருசலேமிலிருந்து காத் ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜா சீமேயை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிடச் செய்து உனக்கு திடசாட்சியாக சொல்லி இருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கைக்கொள்ளாதே போனதென்ன என்று சொல்லி, பின்னும் ராஜா சீமேயை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். ராஜாவாகிய சாலமோனோ ஆசிர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டித் தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிப்பீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளைச் செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்குச் சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே
தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளைச் செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்துப் போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்திக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திவிட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடிருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடிருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடிருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடிருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடிருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடிருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடிருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடிருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள்.
1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள்: சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். சீசாவின் குமாரராகிய ஏலிகொரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். அகிலூத்தின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாயிருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிஷார் அரமனை விசாரிப்புக்காரனும், அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாயிருந்தான். ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: ஊரின் குமாரன், இவன் எப்பிராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தேக்கேரின் குமாரன், இவன் மாக்காத்சிலும் சால்பீமிலும் பெட்சிமேசிலும் ஏலோன் பெத்தானானிலும் இருந்தான். ஏசேதின் குமாரன், இவன் அருபோத்தில் இருந்தான். சோகோவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அபினதாவின் குமாரன், இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள். அகிலூதின் குமாரனாகிய பானா, இவன் விசாரிப்பில் தானாகும் மெகிதோவும் சர்த்தனாவுக்கு பக்கமாகவும் இஸ்ரேலுக்கு கீழாகவும் பெத்செயான் தொடங்கி ஆபேல் மெகொல்லா மட்டும் எக்மேயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்செயான் அனைத்தும் இருந்தது. கேபேரின் குமாரன், இவன் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் இருந்தான். கீலேயாத்திலுள்ள மனாசேயின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்களுள்ள அர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. இத்தோவின் குமாரன் அகினதாப், இவன் மக்னாயிமில் இருந்தான். அகிமாஸ், இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா, இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசபாத், இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சீமேயி, இவன் பென்யமீனில் இருந்தான். ஊரியின் குமாரன் கேபேர், இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயா தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாயிருந்தான். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டுச் செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனைச் சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சைச் செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே
சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து, குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கொதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ராயனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளைச் சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களைச் சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான். அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும், அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சீதோனியரைப் போல மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே இருப்பார்கள். நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லச் சொன்னான். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி, ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான். சாலமோன் ஈராமின் அரமனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள்.
ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும், மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும், இவர்களைத் தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் 3,300 பேரும் இருந்தார்கள். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டுவர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகிப் போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், 3ஆவதாயிருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தைச் சுற்றிலும் புறம்பே ஒட்டுச் சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3ஆவது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல்மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சன்னதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது.
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புற மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிப்பிடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டித்தீரு மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிப்பீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமுமாய், இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாயிருந்தது. மற்ற கேருபீனும் 10 முழமாயிருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாயிருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்களின் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளும் புறம்புமாயிருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் 2 கதவுகளைச் செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 பங்காயிருந்தது. ஒலிவ மரமான அந்த 2 கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களைச் செய்து அந்த கேருபீன்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளைச் செய்தான். அது சுவர் அளவில் 4 பங்காயிருந்தது. அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையைச் செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே 1 பங்கும் குறையாமல் கட்டித் தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். சாலமோன் தன் அரமனை முழுதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. அதை கேதுருமர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுருமர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு வரிசைக்கு 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் கேதுருக்களால் மச்சு பாவியிருந்தது. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாயிருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. 50 முழ நீளமும் 30 முழ அகலமுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராயிருந்தது.
தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரமனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான். இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திவாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுப்படி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திபாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான விலையேற பெற்ற பெரிய கற்களாயிருந்தது. அதின்மேல் உயர அளவுப்படி பணிப்படுத்தின விலையேற பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்திரங்களாலும் 1 வரிசை பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையையெல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேழாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது, தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதளம் பழங்களை செய்வித்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாய் இருந்தது. 2 தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூல் அளவுமாயிருந்தது. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதைச் சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கு 10 10 செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் 2 தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களெல்லாம் உள்ளாகவும் இருந்தது. அதன் கனம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமுமாயிருந்தது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில், அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும்
காளைகளும் கேருபீன்களும், சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும், சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலத்தாரைகளும் அதனோடே இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதன் 4 கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழிருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலத்தாரைகளுக்கு நேராயிருந்தது. திறனைகளுக்குள்ளான அதன் வாய் மேலாக 1 முழம் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்கராகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் சவுக்கைகள் விருத்தமாயிராமல் சதுரமாயிருந்தது. அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளையும் 1.5 முழ உயரமாயிருந்தது. உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கொடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்மைகள் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் 1/2 முழ உயரமான சக்கராகாரமும், ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபீன்கள், சிங்கங்கள், பேரிந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலத்தாரைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். இந்த பிரகாரமாக அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரேவித கொத்து வேலையுமாயிருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 ஆதாரங்களை ஆலயத்தின் வலதுபுறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடதுபுறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும், தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களை மூடும் 2 வலைப்பின்னல்களும், தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் பண்ணின 2 வரிசை மாதளம் பழங்களும், ஆக 2 வலைப்பின்னலுக்கும் 400 மாதளம் பழங்களும், 10 ஆதாரங்களும், ஆதாரங்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும், ஒரு கடல் தொட்டியும், கடல் தொட்டியின் கீழிருக்கிற 12 ரிஷபங்களும், செப்புச் சட்டிகளும், சாம்பல் கரண்டிகளும், கலங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான். இந்த சகல பணிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமுமாயிருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பணிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவையாவன: பொன் பலிபீடத்தையும், சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும், சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள், வலதுபுறமாக 5 இடதுபுறமாக 5, பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்தரிகளோடும் கூட உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும், மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும்
தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காகச் செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான்.